ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோமா இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் லேம்ப் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கான், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோங்களும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி பலூன் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது நீங்கள் எந்த மாதிரி பலூன் எடுத்தாலும் சரி, நம்மளுக்கு முக்கியமான தேவை வந்து பலூன் தான். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலண்டர் எடுத்துக்கிறேன். காலண்டரு இதை தான் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை A4 ஷீட் யூஸ் பண்ணாலும் சரி, நான் வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஏன் நான் யூஸ் பண்ணுறேன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ அதை தான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஏதோ ஒரு பலூன் எடுத்துங்க. அந்த பலூன் நான் இப்போ வந்து ஊதிக்கிறேன். ஊதிட்டு நீங்கள் வந்து அப்படியே முடிச்சு போட்டாலும் சரி, நீங்கள் நூலை வச்சு கட்டினாலும் இல்லை ரப்பர் பேண்ட் வச்சு போட்டாலும் சரி, அதெல்லாம் கடைசியில் வந்து அவுக்க தான் போகிறோம். ஸோ நான் வந்து நூலை வந்து யூஸ் பண்ணி இப்போ கட்ட போகிறேன். ஓகே, நான் வந்து இப்போ பலூன் ஊதிட்டேன். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துங்க. நீங்கள் எந்த மாதிரி கப் எடுத்துனாலும் சரி, நம்ம வந்து இந்த கம் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வீட்டில் இருக்க பொருள் எடுத்தால் எனக்கு உதவுனால தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபெவிகால் கம் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்கும், உடனே காயும், நல்லா ஒட்டும். இது வந்து நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு இந்த கம்மு வந்து ஊற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் ரவோண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, நான் தண்ணி ஊற்றிக்கினேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துங்க. அந்த கம்மையும் அந்த வாட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா அப்புறம் வந்து பேப்பர் ஒட்டாது இந்த பலூனில். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலண்டரை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளால் எவ்வளோ கிழிக்க முடியுமோ இந்த மாதிரி நல்லா கிழிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே கிழிச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பலூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த கம்மை வந்து அது மேலே இப்படி பண்ணுறங்க. நல்லா அப்ளை பண்ணணும். அதேமாதிரி நம்ம ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை ஆன உடனே ஒரு பேப்பர் எடுத்து அது மேலே ஒட்டிடுங்க. இல்லைன்னா கம்மு காஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். இதேமாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்மு தடவி அந்த பேப்பர் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூன்லாம் தெரியும், அதெல்லாம் இப்போ வந்து கம்மு தடவி மறுபடியும் பேப்பர் ஒட்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணிட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 hours வந்து காய வச்சிடலாம். காய வைக்கிறதுன்னு பார்த்தோன்னா வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்டில் ஃபேன் காற்றுல காய வச்சிடலாம். அதில் வெயிலில் காய வச்சோன்னா பலூன் வந்து சுருங்கிடும், அப்போ எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து 3 to 4 hours காய வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் வந்து ஒரு பின் வச்சுருக்கேன். இது வந்து இந்த பலூனில் வந்து நம்ம குத்தினா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பின் வச்சு குத்திட்டோம். அதில் வந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பலூனை வந்து நம்ம ஓட்டையாக்கணும். ஓட்டையாக்கணும் பண்ண உள்ளே இருக்க ஒட்டியிருந்த ஃபுல்லாகவே அந்த பேப்பர் எல்லாமே சுருங்கிடுச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்க பலூன் வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே, எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஸ்கெட்ச் எடுத்துங்க. இந்த ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக சேமாக அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை நான் எதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். கரெக்டாக 2 லைன் ஜாலியாக இறங்கி போட்டுருங்க. ஓகே, நமக்கு அந்த மார்க் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துங்க. நான் வந்து இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ண ஸ்டிக் எடுத்துக்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா இந்தமாரி உள்ளே வந்து லைட்டாக டொங்கோன்னு இருக்கும், அதை மட்டும் இதை வச்சு நம்ம கிளியர் பண்ணிடலாம். பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அந்த பேப்பர் வந்து நம்மளுக்கு கிழிச்சிக்க கூடாது.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க் பண்ணது எதுக்குன்னா, நம்ம இத அப்படியே கட் பண்ணி எடுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க் பண்ணியிருப்பேன் மார்க்கரால. சின்னதா உங்களுக்கு டாட்டா தெரியும். ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து நான் சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்க போறேன். ஹோல்ஸ் எதுக்குன்னா, நம்ம வந்து உள்ள லைட் செட் பண்ணும்போது, அந்த ஹோல்ஸ் வழியா லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேம்ப் மாரி இல்லாம, ஒரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹோல்டர் ஒண்ணு எடுத்துக்கலாம். இது வந்து பல்புக்கு போற ஹோல்டர் தான். இது வந்து கரண்ட்ல தான் வந்து ஒர்க் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இதில வந்து ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டோம். உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியல. இதோ காமிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாவே ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டரா ஒரு ஹோல்ஸ் தெரியுது. அந்த ஹோல்ஸ் வழியா தான் நம்ம வந்து ஒயர்ல வந்து கனெக்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோல்டர் வந்து கழட்டிடலாம் நம்ம. ஓகே, 2 கனெக்ஷன் இருக்கு. அதையும் இப்போ வந்து கழட்டிடலாம் நம்ம. ஓகே, இது வந்து நான் கழட்டிட்டோம். இது ஏன் கழட்டுறேன்னு நான் இப்போ சொல்றேன். ஓகே, ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து மேலே வந்து பெயிண்ட் பண்ண போறேன். வயலட் கலர். வயலட் கலர் பெயிண்ட் பண்ண போறேன். நீங்க என்ன பெயிண்ட் கலர் வச்சிருக்கீங்களோ பண்ணலாம். கலர் பெயிண்டிங் வச்சிருந்தாலும் பண்ணலாம். ஸ்ப்ரே வச்சிருந்தாலும் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது கலர் பேப்பர் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே பெயிண்ட் அடிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா, வயலட் கலர் வந்து தேடி பார்த்தேன். அது இல்ல. அதனால வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு ரோஸ் மில்க் மாரி இருக்கு. இத வந்து தான் நான் வந்து பெயிண்ட் அடிக்க போறேன். ஓகே, இத டிப் பண்ணிட்டோம். இது ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு நான் வந்து ஒரு 1லேருந்து 2 மணி வரைக்கும் நான் காய வைக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பல்புக்கான ஹோல்டர் வந்து இப்போ ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோல்டர் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஹோல்டர் வந்து இப்போ ரெடி பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தா ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம சென்டர் ஹோல்ஸ் போட்டோம்ல, அந்த ஹோல்ஸில் வந்து இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு எடுத்துருங்க ஒயரை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கிளாம்பு போட்டுக்கலாம். பல்ப் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல். நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட்கான வந்து இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து சர்க்யூட் வந்து கொடுத்துட்டேன். இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பல்பு ஹோல்டர் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்பு தான். ஸோ நான் வந்து பல்பு எடுத்துக்கிறேன். பல்ப் வந்து நான் எடுக்கும்போது கீழே ஊந்து உடஞ்சிருச்சு அந்த மேலே இந்த பிளாஸ்டிக் மட்டும். அதனால் நான் லேமினேஷன் கவர் வச்சு கொஞ்சம் சும்மா வந்து டேப் அடிச்சிருக்கேன். இப்போ இதோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரூமோட லைட் ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாசாக தான் இருக்குது. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படின்னு சொல்கிறவங்களாம் லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும்.